பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயம் தியான யோகம். இதில் 23வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, யோகத்துக்கு நிறைய டெபினிஷன் இருக்குது. இதில் இந்த டெபினிஷன் பாரு எப்படி இருக்குது. துக்கத்தின் சேர்க்கையிலிருந்து பிரிந்து கொள்தலே யோகம் எனப்படுவதாக தெரிந்து கொள்க. தளரா நெஞ்சத்துடன் உறுதியாக தொடர்ந்து அந்த யோகத்தை பயிலுக. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். நம்மளுக்கு மீளாத ஒரு துக்கம் கூட வரும், வராத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. அப்படி வரும்போது அந்த துக்கத்தினுடைய சேர்க்கை அதோட நம்ம ஐக்கியமாகக்கூடாது, பிரிஞ்சிடணும் தனியாக. இப்போ இதே துக்கம் வேறு யாருக்குன்னா வந்தால் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நிலையில் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் நடக்கிறது சகஜம் இப்போ அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அதேமாரி நாம் தனியாக போய் நம்மளுக்கே நம்ம அட்வைஸ் பண்ணிக்கணும். ஓ இப்படி தான் இருக்கும், இப்படி தான், இது ஒன்றும் மாற்ற முடியாது. ஒரு மரணம் வந்துச்சுன்னா அது இயற்கை, அது எல்லோரும் செத்து தான் ஆகணும். அவங்க முன்னாடி போகிறாங்க, நம்ம பின்னாடி போகிறோம், இப்படின்னு ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும். அதுக்கு பகவான் என்ன பண்ணுவோம், எப்படி நம்ம ஒரு நம்பிக்கை வரும்னா, நம்ம ஆன்மீகத்தில் இல்லை பகவத்கீதை ஸ்லோகங்கள் தினம் ஒன்று கேட்டு வந்தோம்னா, தினம் படிச்சுக்கணும். வேறு ஏதோ ஒரு பக்தியில் கூட இறைவனை வேண்டிக்கிட்டு வந்தாலும் சரி, நாம் பகவத்கீதான்னு இல்லை, எத்தனையோ வழிக்குது. கடலுக்கு தண்ணி பல வழியில் வந்து சேர்த்து கடைசியில் கடலில் சேர்த்து. அது மாதிரி இறைவன் அடிக்கிறது ஒரு வழி இல்லை, எத்தனையோ வழி வச்சுக்கிறாங்க எல்லோரும். அதில் ஒன்று ஃபாலோ பண்ணினாலே நமக்கு கடவுள் நம்ம கூட இருக்கிறார். அதுக்கு உண்டான சமிச்சையை அவர் காமிப்பார். எப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். மகாபாரதத்தில் அபிமன்யு செத்துட்டான். செத்த உடனே அர்ஜுனனுக்கு அவன் தாங்கிக்க மாட்டான், அவரை உயிர் விட்டுருவான். அவனை எப்படி தேர்த்தத்துக்கு என்ன பண்ணார், முன்னாடி ஒரு சினிமா காமிக்கிறார், கிரியேட் பண்ணுறார் மாயை. எப்படின்னா ஒரு ஐயருடைய பையன் ஒருத்தர் செத்துட்டு மாதிரியும் அவனுக்கு அவர் நெருப்பில் போய் விழ போகிறார். அப்போ அந்த வழியில் போகும்போது அர்ஜுனன் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான். மறுபடியும் இங்கே வந்தால் அபிமன்யு செத்துட்ருப்பான். அப்போ அவனுக்கு மனநிலை அங்கே கொஞ்சம் செத்துட்டா இப்படி கவலை நெருப்பில் இறங்கி தப்புன்றது புரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் என்ன பண்ணுறான், சபதம் எடுத்து நான் 24 மணி நேரத்துக்குள்ளே ஜெயத்திரனை கொல்லுவேன், அப்படி கொல்லலாம் தீயில் இறங்கிடுவேன்ட்டான். அப்போ அவன் துக்கத்துலேருந்து பிரிஞ்சு வந்துட்டான் ஒரு நடுநிலைக்கு. அதான் யோகம். நமக்கு இறைவன் நிறைய வழி காமிப்பார். நமக்கு உண்டான பிரச்சனையும் வரும், பிரச்சனை உண்டான மார்க்கத்தையும் காமிப்பார். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் ஷத் கிருஷ்ணா அர்ப்பணம்.